வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 1ல் வளர்த்தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், உலகில் உள்ள மொழிகளின் எண்ணிக்கை 6000க்கும் மேற்பட்டவை. செகண்ட் கொஸ்டின், மனிதனை பிற உயிர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது மொழி. தேர்ட் கொஸ்டின், மனித இனம் கண்டறிந்த சிறப்பு கண்டுபிடிப்பு எது? மொழி. தமிழில் மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கே காண்போம் என்று தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடியவர் யார்? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெல்லாம் எங்கள் தாய் என்று தமிழ்தாயின் தொன்மையை பாடியவர் பாரதியார். உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றும் எழுத்து உயிர்மெய். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த எழுத்துக்களாகவே அமையும்? வலஞ்சொலி. வலஞ்சொலி எழுத்துக்கள் எவை? அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் எவைனா ட, ய, ல. தமிழனும் கிளவியும் அதன் தமிழ் என்ற சொல்லை குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் எழுதப்பெற்றது? தொல்காப்பியம். தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கி இது நீ கருதின் ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அக்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் என்ற சொல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அக்பர் தேவாரம். சீர்மை என்பது எதனை குறிக்கும்? ஒழுங்குமுறை. அல் பிளஸ் திணை என்பதன் பொருள் என்ன? உயர்வு அல்லாத திணை. திணைகள் எத்தனை? 2. உயர்திணை, அஃறிணை. பாகற்காய் என்பதன் பொருள் பாகு அல்லாத காய். பாகற்காய் எவ்வாறு பிரியும்? பாகு பிளஸ் அல் பிளஸ் காய். தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகளில் குறிப்பிடத்தக்கது எது? சொற்பிறப்பு. தமிழில் மிகுந்துள்ள நூல்கள் எவை? தொல்காப்பியம், நன்னூல். சங்க இலக்கியங்கள் எவை? 8 தொகை, 10 பாட்டு. தமிழில் உள்ள அறநூல்கள் எவை? திருக்குறள், நாலடியார். பூப்பது முதல் காய்ப்பது வரை எத்தனை நிலைகள் உண்டு? 7. அந்த 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். மா என்ற சொல்லின் பொருள் என்ன? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. மா என்ற சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி மொத்தம் 42 இருக்குது. இந்த 42ஐயும் கம்பல்சரி படிச்சுக்காங்க. டிஎன்பிசி நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் 42 படிச்சுக்காங்க. டிஎன்பிசி படிச்சிங்கன்னா 3 கொஷின்ஸ் ஆர் 2 கொஷின்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க. பூவின் 7 நிலைகள் எவை? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். தமிழின் தற்போதைய வளர்ச்சி என்ன? அறிவியல் தமிழ், கணினி தமிழ். ஆல், அரசு, மா, பலா, வாழை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் என்ன? இலை. அகத்தி, பசலை, முருங்கை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் கீரை. அருகு, கோரை போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் புல். நெல் வரகு இலைப்பெயர் தாள். மல்லி செடியின் இலைப்பெயர் தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை இலைப்பெயர் மடல். கரும்பு, நாணல் போன்ற தாவரங்களின் இலைப்பெயர் தோகை. பனை, தென்னை போன்ற மரத்தின் இலைப்பெயர் ஓலை. கமுகு மரத்தின் இலைப்பெயர்னா கூந்தல். கமுகுனா பாக்கு. தமிழ் எண்கள். இந்த தமிழ் எண்கள் பற்றியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பற்றியும் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் எந்த கொஷின்ஸ் கொடுத்தாலும், இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக தமிழ் எண்கள் கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்பிசிலேயே மேக்ஸிமம் இந்த எண்கள் கொடுத்து தமிழ் எண்கள் கேட்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன், அதுக்கு தமிழ் எண்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். 1201 இதுக்கு வந்து தமிழ் எண்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் மொழியின் சிறப்பு பெயர் முத்தமிழ். உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ், இசைத்தமிழ், எண்ணத்தை வெளிப்படுத்தும் தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழ். எதை நல்வழிப்படுத்தும்? உணர்வில் கலந்த வாழ்வை. சமூக ஊடகங்கள் எவற்றில் பயன்படத்தக்க மொழியாக திகழ்கிறது தமிழ் மொழி? செய்தித்தாள், தொலைக்காட்சி. கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், நன்னூல். தமிழ் கவிதை வடிவங்கள் எவை? துள்ளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். தமிழ் உரைநடை வடிவங்கள் எவை? கட்டுரை, புதினம், சிறுகதை. வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? கலித்தொகை, திருக்குறள். நண்பர்களே, இது வந்து ஒரு பாக்ஸ் கொஷின்ஸாக வந்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் கொடுத்துருப்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான இந்த பேஜ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். இந்த பேஜை வந்து நல்லா வந்து ஸ்டடி பண்ணிக்காங்க. உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து நற்றிணை, பாம்பு குறுந்தொகை, வெள்ளம் பதிற்றுப்பத்து, முதலை குறுந்தொகை. இந்த விலங்கு வந்து முதலை, பாம்புலாம் வந்து பாருங்கள் குறுந்தொகை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த விலங்கு பேர் வர்றது எல்லாமே குறுந்தொகையில் கொடுத்துருப்பாங்க. நோட் பண்ணிக்காங்க. கோடை அகநானூறு, உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. மருந்துனா அகநானூறு, திருக்குறள். ஊர் தொல்காப்பியம், அகத்திணவியல். அன்பு தொல்காப்பியம், களவியல், திருக்குறள். உயிர் தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருக்குறள். மகிழ்ச்சி தொல்காப்பியம், கற்பியல், திருக்குறள். மீன் குறுந்தொகை. தொல்காப்பியம், வேற்றுமையல். அரசு திருக்குறள், செய் குறுந்தொகை. சொல் தொல்காப்பியம், புறத்திணவியல். பார் பெரும்பானாற்றுப்படை. ஒளி தொல்காப்பியம், கிளவியாக்கம். முடி தொல்காப்பியம், வினவியல். நீண்ட நீண்ட காலம் நீண்டு வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் அறிவுமதி. வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். ஆசிரியர் இதனை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிவுமதி தான். தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரித்தெழுதுக. இடம் பிளஸ் புறம். சீரிழமை பிரித்தெழுதுக. சீர்மை பிளஸ் இளமை. சிலம்பு பிளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் சேர்த்தெழுதுக. கணினி தமிழ். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும்? எண்கள். வளர்த்தமிழ் டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. மேக்ஸிமம் எல்லா கொஷின்ஸும் வந்து கவர் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவு பிடித்தது. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று ஐந்தும் கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது? தொல்காப்பியம். உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். ஆழி அமுக்கி முக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நல் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஔவையார். வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பதிற்றுப்பத்து. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட காயத்தினை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நற்றிணை. தொலைவில் உள்ள பொருட்களின் உருவத்தை அருகில் தோன்றச் செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? கலீலியோ. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகமாதலின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சுள் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? கார் 40. நெடுநெல் வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? பதிற்றுப்பத்து. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. தினையளவு போதா சிறுபுயல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரியை இயற்றியவர் கபிலர். தமிழ் பயின்ற குடியரசுத் தலைவர் யார்? அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா வந்து 11வது குடியரசுத் தலைவராக வந்து பதவியேற்றிருப்பார். தமிழ் பயின்ற இஸ்ரே அறிவியல் அறிஞர் யார்?
மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரேவின் தலைவர் சிவம். இதோட வந்து கனவு படித்த டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் தான் பார்க்க போகிறோம். தமிழ் மொழியில் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம். ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாகவும் எழுதப்படுவதும் எது? எழுத்து. உயிருக்கு முதன்மையானது எது? காற்று. இயல்பாக காற்று வெளிப்படும் பொழுது எந்த எழுத்துக்கள் பிறக்கின்றன? உயிரெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் எத்தனை? 5. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, இ. தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 7. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. கால அளவை குறிப்பது எது? மாத்திரை. ஒரு முறை கண் இமைக்கவோ ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு எவ்வளவு? 1 மாத்திரை. குறில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு 1 மாத்திரை. நெடில் எழுத்துனா 2 மாத்திரை. மெய் எழுத்துனா அரை மாத்திரை. ஆயுத எழுத்தை ஒலிக்கும் ஆகும் கால அளவு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. மெல்லின எழுத்துக்கள் எவை? வல்லின எழுத்துக்கள் எவை? கசர தபர. இடையின எழுத்துக்கள் எவை? எரள வரள. மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். கலைச்சொற்கள் கிளாக் வைஸ் வலஞ்சொலி, இன்டர்நெட் இணையம், சர்ச் என்ஜின் தேடுபொறி. ஆன்டி கிளாக் வைஸ்னா இடஞ்சொலி எழுத்துக்கள். வாய்ஸ் சர்ச் குரல் தேடல். டச் ஸ்க்ரீன் தொடுதிரை. நண்பர்களே, இதோட வந்து இயல் 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து இயல் 2 பார்ப்போம். இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து இயல் 1ஓட ஃபுல் பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தமிழ் ஒன்லைன் நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 6th வந்து 50, 7th வந்து 50. அப்படி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 50 ரூபா வந்து ஃபிக்ஸ் பண்ணி 350 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 6ஆம் வகுப்பு டு 12ஆம் வகுப்பு வரை வந்து 350 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிவிட்டு இதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மெயில் அண்டு வாட்ஸ்அப்புக்கே வந்து பிடிஎஃப்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம்.